Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாக்லேட் கப் கேக். இதை செய்யறதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை இல்லைன்னா நீங்க 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாம். அப்புறமா சுகர் 1/2 கப், கோகோ பவுடர் 1/4 கப், ஆயில் அல்லது பட்டர் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 3/4 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் கேக் சாஃப்டா வரதுக்காக யூஸ் பண்றேன். பால் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். கிராம் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். முதல்ல 2 முட்டை, அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா சுகர், அதுக்கப்புறமா பட்டர் அல்லது ஆயில் 1/2 கப். இதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் பிளெண்ட் பண்ணால் போதும், அதை விட கூட பிளெண்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ முதல்ல மைதாவை எடுத்துக்கலாம். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர், அடுத்ததாக பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் முதல்ல ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க சின்ன சின்ன லம்ஸ் எல்லாம் இல்லாமல் போகும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்தா கேக் ட்ரை இல்லாமல் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். அடுத்ததாக வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கேக் பேக் பண்ண போகிற கண்டெய்னரை எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அல்லது பட்டரை தடவிட்டு அது மேலே பட்டர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணும்போது முழுவதுமாக ஃபில் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கால்வாசிக்கு மாதிரி ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் கேக் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் போகும். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டெய்னர்ஸ் வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேக் பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு அது மேலால் இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி ஹீட் ரெசிஸ்டன்ட் ரேக் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் பேக் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட பாத்திரம் ரொம்ப தடிப்பமானதாக இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை மட்டுமே வச்சு அது மேலே ஹீட் ரெசிஸ்டன்ட் ரேக்கை வச்சு பேக் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் இப்படி மூடி வச்சு ப்ரீஹீட் பண்ணுங்கள். ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட கேக்கை இதுக்குள்ளே வச்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகியாச்சு. இப்போது நம்மளோட கேக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு 1 ஹவருக்கு பேக் பண்ணுங்க. இப்போது ஒரு 1 ஹவர் ஆகியாச்சு. இப்போது நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டூத்பிக்கை விட்டு இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், டூத்பிக்கில் எதுவும் ஒட்டலை. ஸோ இது நல்லா பேக் ஆகி இருக்குது. இந்த டைம் நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். பேக் பண்ண கேக்லாம் வெளியில் எடுத்திருக்கேன். ஆயில் பட்டர் பேப்பர் ஆயிலெலாம் போட்டதால் இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும்.